ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, லீஃப் கலர் நிறுவனத்தில நீங்க ப்ரமோஷன் பேக்கேஜ்ல இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய வொர்க்க நீங்க எப்படி பண்றது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க லீஃப் கலர்ல ப்ரமோஷன் பேக்கேஜ்ல எந்த பிளான்ல இருந்தாலும் ஒரே ரூல்ஸ் தான். லீஃப் கலர பொறுத்தவரையும் நீங்க ப்ரமோஷனா இருந்தாலும் சரி, டைப்பிங் ஜாப்ல இருந்தாலும் சரி, கண்டிப்பா இந்த அஃபிஷியல் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. சரி இப்ப நம்மளோட டெய்லி வொர்க் என்னன்னு பார்த்தா, நீங்க ப்ரமோஷன் பேக்கேஜ்ல இருக்கீங்கன்னா, கம்பெனி குடுக்குற போஸ்ட் அண்ட் வீடியோவ நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய Facebook, Instagram, WhatsAppல ஷேர் பண்ணணும். அதுதான் அவங்க எங்கேயுமே சொல்லியிருக்காங்க பாருங்க. நம்மளுடைய டெய்லி டேட் வந்து இங்க குடுத்துருக்காங்க. அதே மாரி நீங்க எங்கெங்க ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இங்க குடுத்துருப்பாங்க. குடுத்துட்டு கீழ பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரியான போஸ்ட்ன்னு சொல்லி குடுப்பாங்க. அது போஸ்ட்டா இருக்கட்டும், வீடியோவா இருக்கட்டும், ஏதாவது ரிவ்யூ கன்டென்ட்டா இருக்கட்டும், Play Storeல போயிட்டு ஹோட்டல் புக்கிங் இந்த மாரி ரிவ்யூ குடுக்குற மாரி இருக்கும். நெறைய டாஸ்க் இருக்கும். ஸோ இத பத்தி டீட்டெயில் நம்ம சேனல்ல குடுத்துருக்கோம். ஸோ நீங்க வந்து பாத்துக்கங்க. நெறைய பார்த்தீங்கன்னா, நியூ மெம்பர்ஸ் உள்ள வந்திருக்கிறதுனால ஒரு சின்ன வீடியோ தான் இது. ஸோ இவங்க குடுக்குற இமேஜ் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் உங்க கேலரியில வந்து சேவ் பண்ணி வச்சுக்கங்க. சேவ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும், WhatsAppல வந்து ஸ்டேட்டஸ் வைக்கணும். WhatsAppல நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் அப்படின்னா 24 ஹவர்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா அடுத்த நாள் அதுவே டெலீட் ஆயிரும். ஸோ கம்பெனி வந்து அத கூட அந்த அளவுக்கு ப்ராப்பரா பார்க்க மாட்டாங்க. நீங்க Facebook, Instagram வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணணும். உங்களோட Facebook, Instagramல ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஜாப் ரிலேட்டடா எதுவும் ஷேர் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து Facebook ஆகட்டும், Instagram ஆகட்டும், ஒரே மெயில் ஐடி, ஒரே அக்கௌண்ட்ல நம்ம எத்தனை ஐடி வேணா கிரியேட் பண்ணலாம். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரே Facebook, Instagramல நிறைய ஐடி நீங்க வந்து கிரியேட் பண்ணலாம். அந்த மாதிரி லீஃப் கலருக்காக ஒரு ஐடி வேணா ஃபேக்கா நீங்க கிரியேட் பண்ணிட்டு அதுல வேணா டெய்லியுமே நீங்க வந்து போஸ்டர் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ நானுமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் என்னோட Instagram, Facebook நான் ஓப்பன் பண்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னோட Facebook நான் ஓப்பன் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா என்னோட ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. நான் வந்து எத்தனை ஐடி வந்து கிரியேட் பண்ணிருக்கேன்னு நான் வந்து 1, 2, 3 அப்படின்னு ஸோ 3 ஐடி வந்து நான் வந்து இதுல வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒரே Facebook ஆகட்டும், Instagram ஆகட்டும், எத்தனை ஐடி வேணா இந்த மாதிரி நீங்க கிளிக் பண்ணி நீங்க வந்து லாகின் பண்ணி லாக் அவுட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, நிறைய அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கு தனித்தனி மெயில் ஐடி வேணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அதெல்லாம் தேவையில்லை. ஒரே மெயில் ஐடி Facebook ஆர் Instagram இருந்தாலும் நம்ம எத்தனை ஐடி வேணா இந்த மாதிரி மல்டிப்ளை ஐடி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஐடி கிரியேட் பண்ணிட்டு நீங்க வந்து உங்க டாஸ்க் வந்து ஏதாச்சும் ஒரு ஐடியில வந்து டெய்லி போஸ்ட் போடுங்க. ப்ரமோஷன் பேக்கேஜை பொறுத்தவரையும் 2 விதமான பிளான் இருக்கு. ஒன்னு ஃப்ரீ பிளான், ஒன்னு வந்து 2999 பிளான். ஓகேவா? நீங்க ஃப்ரீ பிளான்லயே இருக்கலாம், இந்த 2999 பிளான்லயே இருக்கலாம். ஒரே நபர் 2 ஐடியுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஐடியில வந்து இந்த 2999 டாஸ்க் வந்து டெய்லி போடணும். இன்னொரு ஐடி வச்சிருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஃப்ரீ பிளானா இருக்கும். அந்த ஃப்ரீ பிளான்லயே ஒரு ஐடி கிரியேட் பண்ணிட்டு அதுக்குமே நீங்க வந்து டெய்லியுமே போஸ்ட் போடணும். அதுக்கும் போடணும், இதுக்கும் போடணும். ஓகே, இப்போ நம்ம எப்படி போஸ்ட் போடுறது அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட Instagramல தான் இப்போ நான் இருக்கேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, அதை நம்ம ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 2, 3க்கு மேற்பட்ட டாஸ்க் வந்து பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இமேஜ் வந்து நம்ம மார்க் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எதெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டு மேல நெக்ஸ்ட் அப்படிங்கறத கொடுங்க. இப்பதான் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டா, நீங்க நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஓகேவா, கீழே பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம கொடுத்துக்கிறேன். டைட்டில்ல என்ன ஆட் பண்ணணும் அப்படிங்கறத இப்ப நான் சொல்றேன். டைட்டில்ல ஃபர்ஸ்ட் உங்களுடைய LC நம்பர் ஆட் பண்ணணும். கண்டிப்பா உங்களுடைய LC நம்பர் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அதுக்கு கீழே வந்து இன்னைக்கு என்ன டேட்ல நீங்க வந்து போஸ்ட் போடுறீங்க அப்படிங்கிற டேட்டையுமே கொடுக்கணும். ஸோ இந்த LC நம்பரும் இந்த தேதியும் இருந்து தான் நீங்க வந்து போஸ்ட் போடணும். ஸோ டெய்லி உங்களுடைய ஒர்க் இதுதான், ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? அதே மாதிரி நம்ம Instagramல எப்படி போஸ்ட் போட்டோமோ அதே மாதிரி நம்ம Facebook இப்போ என்னோட Facebook ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். Facebookல எப்படி போஸ்ட் போடணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டைட்டில்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய LC நம்பரும் இன்னைக்கு என்ன டேட் அப்படிங்கறதையும் கண்டிப்பா நீங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்கணும். ஸோ அதை போட்டுட்டு என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்களோ போட்டோ ஆர் வீடியோவை கிளிக் பண்ணி என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்களோ அதை கொடுத்து நீங்க சென்ட் பண்ணிக்கங்க. உங்களுடைய டெய்லி டாஸ்க் இதுதான். அகைன் நான் சொல்ற விஷயம், ஒரு நபர் எத்தனை ஐடி வேணா கிரியேட் பண்ணலாம். ப்ரொமோஷன் ஜாப்லயும் இருக்கலாம், டைப்பிங் ஜாப்லயும் இருக்கலாம். பட் ஆனால் ஒரு மொபைல் நம்பர், ஒரு மெயில் ஐடி வச்சு ஒரு ஐடி மட்டும் தான் நம்ம, ஒரு வெப்சைட் மட்டும் தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ண முடியும். நல்லா கவனமா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி உள்ள வரீங்கன்னா 24 ஹவர்ஸ்ல உங்க ஐடி வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ணிருங்க. இல்லாட்டி உங்க ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆயிரும், பேன் ஆயிரும். ஓகேங்களா?